எது போட்டாலும் காக்ரோச் தான். நம்ம ஆளு கொஞ்சம் அறிவு அதிகம்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? இன்னுமா தெரியல உனக்கு? மேக்கப் காவலாம் பண்ணிருக்கான். அது மூடி தானே இருக்கு. மூடி இருக்க மாதிரி சாட்டு ரூம்ல அவ்வளவுதான் இருக்கு. முடியுமா? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியதான் மேக்கப் ஆர்டிஸ்ட். நான் வானத்துக்கு ஃப்ரெண்ட். இது நீ வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் எனக்கு தெரியலடி. இது என்ன நான் பண்ண போறேன்னு தெரியல. அவன் எப்போ வைக்கிறானே தெரியல. கல்யாணத்துக்கு எப்படியா? ஏய் எப்போ வைக்கிற? ஒரே வாயே படிக்கிறியா? கட்டியா? என்ன ஒரு காலத்துல மலர் இல்லைன்னா கல்யாணமே இல்லைன்னு சொன்னா. ஏய் அப்படி சொல்ல. ஒரே நாள்ல நான் நேத்தா சொன்னேன் அதுகிட்ட. அதுக்குன்னு செருப்பு கட்டி அடிச்சு அதுதான் என் நேரம். எனக்கும் உங்களுக்கு ஜாதகப்படி ஃப்ரைடே போய்க்கூடாது, சாட்டர்டே போகலாம். ஓ நான் நாங்க பார்க்கலப்பா. வாங்க வேணாம். பர்பிள் கலர் சாரி சரியா? பர்பிள் கலர் போடணும். மஞ்சள் கலர் அதுக்கு மஞ்சள் கலர் ஐஷேடோ போட மாட்டாங்க. பர்பிளே போடலாம். லைட் பர்பிள் போடுவா. மஞ்சள் கலர் போடுறேன். இப்பதான் தங்கமா வைத்தியமே எங்க தெரியல கூட்டு வரீங்க. மஞ்சள் கலர் ஐஷேடோ எனக்கு புரிய மாட்டேங்குது. கலரே தெரியல. மஞ்சள் கலர் லிப்ஸ்டிக், அடிப்பாவி. மஞ்சள் கலர் ப்ளஷ். முதல் முறை பண்றது. சம்பளம் ஆரம்பிக்கணும்ல. மூடின்னு அது ஆர்ட். பிள்ளையார் சொல்லி போடல. மஞ்சள் குடிச்சு என்ன தாண்டி சொல்ல வரா அவ? புள்ளையார் பிடிச்சு வைக்க சொல்லுது. எதுக்கு? ஆரம்பிக்கும் பிடிச்சிங்கன்னா குடிடி. தேங்க் யூ ஆண்டி. ஏய் போடுறி போடுறி. குட் மார்னிங். ஏய் எங்கேயோ போறாடி. ஐஸ் கொஞ்ச நேரம் வாய மூடு. அது ஐப்ரோ அங்க முடி. ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டு இருக்கோம். நீ வாய திறந்தா உன்னை நான் பொளந்துருவேன். வாயே திறக்க கூடாது நீ. நான் முடிக்கிற வரையும் வாய் திறக்க கூடாது நீ. அது என்ன சிச்சு போ. பைத்தியம் ஒண்ணும் இல்ல. தெரியுது அவ்வளவுதான் சொன்னேன் எனக்கு தெரியும். லத்தி ரெக்கார்ட் பண்ணி வை. நம்ம மேல கேஸ் போட்டாங்க. மேக்கப் போய் கேஸ் போட முடியாது. போடுவோம். நம்ம புதுசா நம்ம போடலாம். ஒரு புது ஒரு லாக் கருப்பு கோட். அது என்ன கருப்பு கோட் வச்சு அந்த கோட்டு போ. இதே வைக்கிறது கருப்பு கோட். கோட்டு பேர் ஹை கோட். ஹை கோட்லாம் இல்ல. மேக்கப் எதுக்கு இவ கருப்பு சாமி கிட்ட கூட்டிட்டு போறாங்க? அவர்தான் நியாயம் வாங்கி கொடுப்பாரு. நீ ஏமாந்து கொண்டு போட்டா மட்டை வைக்கல. கொட்டு போடலன்னா கருத்து. இவ நான் எழுத ரொம்ப அமைதியா இருக்கும். இப்பதான் டாக்டர் எதுக்கு? சீக்கிரம் ஷோல்டர் சொல்லு. ஷோல்டர் அப்புறம் வந்து இதுக்குள்ள இவ்வளவு வலி வலிக்குதுன்னா நைட் தூங்குறியா? நான் உனக்கு கொடுத்தேன் நான் எடுத்து வரேன். ஐப்ரோ பேலட்ரி. அப்படி அப்புறம் பேசுவோம். எங்க அம்மாவும் பாப்பாங்க. கரெக்டா மலர் யூடியூப் வீடியோ வந்துருக்கு. ஆமா பரவாயில்லையே. பார்த்துட்டு எங்க அம்மா அந்த புள்ள டைமண்ட் தான் வாங்குது. தண்டத்துக்கு வேற வாங்க நீல வாங்கிடி. எவ்வளவு அடி இது? நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம்னா எது கேக்குறேன் இப்ப வாங்குறது. இப்ப வாங்க மொத்தமா சேர்த்து 60,000 ஆச்சு. பரவாயில்லையே. கல்யாணத்துக்கு போன மாதிரி அப்படிலாம் கிடையாது. எனக்கு தோன்றப்ப நான் வாங்குவேன். சீட் போட்டிருந்தேன் 4,000. ஸோ அப்படியே சேர்த்து வச்சு அப்படி எதையாவது போட்டுட்டு என்ன மாட்டி விட்டுருவாங்க. என்னோட ஃபர்ஸ்ட் டைம் நான் என் காசை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த ரைட் வாங்குறாங்க. வெள்ளிக்கிழமை வருது. வைக்க வெள்ளி வைக்க மாட்டாங்க. மாட்டாங்க.
அதனால 20th தான்ப்பா. Jan 20th தான் பார்க்கணும். Jan 20 என்னைக்கு? Jan 20 வந்து நம்ம புதன். என் வாயில இருந்து வேர்ட்ஸ் எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கறேன். ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். யார் கம்ப்ளைண்ட் பண்றா? நைஸ். யாருடி? அழிக்க போறியா? நல்ல நாள் அதுமா அவன் மூஞ்சியை போய் கெடுக்கிறதுக்கா? அவளுக்கே ஆல்ரெடி லாஷ் இருக்கு. லாஷ் வச்சு பண்ணிக்கலாம். நல்லா இருக்கும் இந்த picture. அவன் லாஷ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்னதுல. மை வச்ச மாதிரி மேல சின்னதுல சொல்ல மாதிரி நல்லா இருக்குல்ல? நான் இப்ப சொல்லிட்டு எப்படி அப்படியே ஸ்ட்ரக்கா யோசிக்கிறேன். சின்னதுல இருந்தே தெரியும் போது ஒரு மாதிரி எமோஷனலா இருக்கு எனக்கு. நம்ம வந்து ஒரு Black விட்டு கொடுக்காம ஸ்டில் எவ்வளோ சண்டை வந்து நம்மளுக்குள்ள வராங்க சண்டையா வச்சிருக்கா பரவாயில்ல. அப்பவே நான் வந்து அப்பவே உன்னை ப்ரொடெக்ட் பண்ணிருக்கணும். இந்த பக்கம் நானே அந்த பக்கம் பார்த்தல வந்தப்பவே உன்னை ப்ரொடெக்ட் பண்ணி உட்கார வச்சிருக்கோம். அப்போல இருந்து இப்ப வரைக்கும் ப்ரொடெக்ட் மட்டும் தான் பண்ணிருக்கேன். அத பண்ணியே காலம் போயிரும் போல இருக்கு. அவ்வளவுதான். நீ சென்னை வந்து ஒரு பெரிய இது ஃபாரின் அப்படிதான் பேசும் வந்து எல்லாத்தையும் நம்மளுக்கா சரி ஊர்ல இருந்து நேரா தான் நீ ஸ்கூல் காரங்க அந்த ஸ்கூல் தான் வரீங்க. ஆமா. ஆமா 6th ஸ்டாண்டர்ட்ல நீயா? நான் 8th எது எனக்கு அது பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வம். எது மை வச்சிட்டு அந்த லாஷஸ் ராஜல் ஈரம் பண்ணிக்கோ. ஏன்னா என் ஃபேஸ்ல ஈஸியா blend ஆகாது. அது இந்த ஸ்ப்ரே இருக்கு அது வேலை வாங்கணும். அங்க இருந்து அது அந்த புஸ் புஸ்னு ஸ்ப்ரேவா அது இல்ல. நான் பிளெண்டர் எடுத்துட்டு ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ பிளெண்டர் போய் அடைச்சிட்டு வந்து தொலையுமா ஈரம் பண்ணி நல்லா புடிச்சு எடுத்துக்கணும். தண்ணி இருந்துச்சுன்னு வெச்சுக்கோ. ஒய்யார நீ காயறே. நான் என்னோட போன் எடுத்துக்கோ. வன்சடி பண்ணிட்டு வந்து சேர்ந்துருவல எவ்வளோ நேரம் எறியல எங்க இங்கயா அங்க உனக்கு பிம்பிள் அது புண்ணான மாதிரி இருக்குல்ல அது அதனால எரியுது ஆமா. இந்த Actually, பாயிண்ட் நான் மறு இருக்குல்ல இங்க அதை தானே. எடுத்திருக்கேன் நானு. அததான் எரியுது அது ஸ்கின் என்ன ஹீல் ஆயிருக்காது சொல்றாங்க. கேட்டுக்கோ. ஓகேங்க. நான் தான் கலர் இன்னும் ஒண்ணும் பண்ணல. இப்பதான் ஃபவுண்டேஷனே போட்டிருக்கேன். இரு முடிச்சதுக்கு அப்புறம் தான் மேக்கப்பை பார்த்து சொல்லணும். ஓவரா இருக்கும். அவனுக்கு ஓவரா இருக்கவே கூடாது. போட்டோஸ்ல தெரியாது நேர்ல கொஞ்சம் நான் என்ன சொன்னேன் இப்போ? புரியுது புரியுது. ஆடுற மேக்கப்ல பார்த்தா ஹீரோயின் கூட கேவலமா தான் இருக்கும். ஒன்னா அமைதியா என்ன பண்ணுவோம்? அன்வான்டட் இதெல்லாம் பேசுவோம். என்ன பண்ணலாம்? நீ கம்முன்னு இருந்தா போதும், நானே பண்ணிக்கிறேன். டிஸ்டர்ப் பண்ணியே இருக்காமா? காட்டு பார்த்துட்டாடி அவ அதுல. கொஞ்ச நேரம் இருங்கடி. அது காஞ்சே போயிடும். சீக்கிரம் அடிடி. அடிச்சு முடிச்சிட்டேன் நானு. இரு கொஞ்ச நேரம். நீ எப்படி அடிக்கிறா? டப் டப் டப்னு அடிப்பாங்க. அடிக்கலாமா? இன்னொரு வாட்டி அடிக்கலாமா? நான் ஐ ஷேடோல பட்டுச்சுன்னா மையோட சேர்த்து ஒட்டிக்கும். நீ மூடி இருக்க மாட்டீங்க ரெண்டு பேருமே. நான் ஒன்னு பண்ணான்னா அவ ஏதோ பண்றாங்க. ஸ்ப்ரே தூங்கிட்டாங்க ஸ்ப்ரே அடிச்சு அனுப்பி விடுவா அதனால பரியாத அடிக்க முடியும் அதெல்லாம் பண்ண மாட்டேன். உன்னை நான் அடிச்சாலே கொண்டுருவேன் நானு. என்ன அடிக்கிற அடி நான் என்ன அடிச்சா அவன் எப்படி அந்த பொட்டு நல்லா இருக்கு.
இருக்கு. இந்த சைடுல இருந்து நல்லா இருக்கு பாக்க. இந்த ஹீரோயின்லாம் கேரவன்ல பண்ணுவாங்க, இந்த சைடுல இருந்து ஒரு ஆங்கிள் வைப்பாங்க. என்ன மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் கோடு வேணுமா? இப்போ இதுக்கு வந்து வெட்டிங்க்கு எப்படி ஸ்ட்ரெயிட் கோடா இப்படியே வச்சு பண்ண முடியாதா? இப்படி பண்ணலாம், ஃபுல் பண்ணலாம். எனக்கு இப்படி வச்சு நெத்தி சுட்டி வைக்கணும். நெத்தி சுட்டி நீ நெத்தி சுட்டி ஃப்ளாட்டா எதனா இயரிங் இருந்தா வச்சு வச்சுக்கலாம். எனக்கு வந்து சென்டர் பார்ட்டிஷன் எடுத்தா நல்லா இருக்காது. ஸோ எனக்கு வந்து இப்படி தான் வேணும். இப்படி இப்படி எடுத்து எனக்கு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் பஃப் லைட் பஃப் வச்சுட்டு இந்த ஆகும்ல சுட்டி வச்சா நடுவுல ஸ்ப்ளிட் ஆகும். இல்ல எனக்கு வந்து இப்படி ஏர் வந்து எப்படி சொல்ல இப்படி வரக்கூடாது. ஓகேயா? எப்படின்னா ஸ்ட்ரைட்டா மேல போணும். கொஞ்சம் மெஸ்ஸியா இருக்கணும். மெஸ்ஸினா நான் எப்படி சொல்றேன்னா ஹேர் மாதிரியே பண்ணிக்கலாம். அது மாதிரி இருக்கணும். எனக்கு வந்து ஃப்ரண்ட்ல கொஞ்சம் ஹேர் அதான் ப்ரீதாக்கு இருந்துச்சுல அந்த மாதிரி எனக்கு ஃப்ரண்ட்ல கொஞ்சம். அண்ட் வந்து ஜடை வந்து ஜடைலாம் கிடையாது, நகைஜடை மாதிரி போய்க்கலாம். நான் வந்து எல்லாருக்கும் ரெண்டு வாங்கிடுறேன் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஸ்ட்ரைட் பண்ணிடுறேன். ஸ்ட்ரைட் பண்ணிட்டு ட்ரிம் பண்ணிட்டு கர்ல் பண்ணிடுவேன். ஃப்ரண்ட் செக்ஷன் கர்ல் பண்ணிட்டா இப்போ இந்த மாதிரி மெஸ்ஸியாக இருக்கு பார்த்தியா, அந்த மாதிரி இருக்காது. ரவுண்டா அந்த மாதிரி இருக்கும்போது இப்படி மொத்தமாக மாறி இப்படி போட்டுட்டு அது வராது. நீ இது பண்ணிடு. இப்போ இது ரீப்ளீட் எடுத்துட்டு அதான் ஒண்ணு பண்ணியல பண்ற மாதிரி இல்ல இங்க இப்படி பண்ற மாதிரி. எனக்கு இப்படியே எடுத்து இப்படி போட்டாங்க அதுவும் நல்லா இருக்கும். நான் வந்து இருக்கிற ஆப்ஷன்ஸ் சொல்லிடுறேன். இப்போ நீ சென்டர் பார்ட் எடுத்தேன்னா இப்படி பண்றதும் நல்லா இருக்கும். இது நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இந்த சைடு வந்து இது பண்ணுவாங்க, இப்படி ட்விஸ்ட் மாதிரி பண்ணி போடுவாங்க. அதுவும் பார்க்க அழகா இருக்கும். அது நல்லா இருக்காதுன்னு சூப்பரா இருக்கும் அதுவும் பார்க்கறதுக்கு. ஏன்னா ஃப்ரண்ட்ல பிளெயினா இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு டிசைன் போட்டிருந்தா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி. இப்போ இந்த இது நீ காமிச்சல இங்க இது அது வைப்பேன். ஓகேவா? ரெண்டுமே வந்து குட்டி குட்டியா தான் வைப்பேன். அண்ட் நகைஜடை அவ்வளவுதான். அப்படி வைக்கிறேன்னா இத பிளெயினா இப்படி போட்டாதான் நல்லா இருக்கும். ஏன்னா அப்படி போடும்போது தான் இந்த சைடு வைக்கும்போது தெரியும். நீ ஃப்ரண்ட்ல டிசைன் போட்டேன்னா கட் ஆயிடும், தெரியாது. நான் யாரோமா இருக்கேனே. ராஜா பகவத் மாதிரி காலை வச்சுன்னு உட்காந்துட்டு இருக்கா பாரு.